ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு நமக்கு ஆடிப்பெருக்கு வருது. பொதுவாக இந்த பௌர்ணமி அமாவாசை மாறி வர்றதுனால இந்த திதிகள் எல்லாமே நமக்கு மாறி வரும். இந்த ஆடி பெருக்கில் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா ஆற்றுல புது வெள்ளம் வரும். ஸோ அந்த ஆற்றுல புது வெள்ளம் வரும் பொழுது ஆற்றங்கரையில் அந்த செம்மண்ணோடு கலந்த தண்ணியை நம்ம பார்க்கலாம். அதனால் ஆடி 18ஆம் தேதி நீர்நிலைகளுக்கு நம்ம பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது வழக்கமாக வச்சுருந்தாங்க. ஸோ காதோலை கருகமணி இதெல்லாம் வச்சு அந்த பனை ஓலையில் வச்சு விளக்கேற்றி ஆற்றங்கரைக்கு பூஜை பண்ணாங்க. அப்போல்லாம் கிராமப்புறங்கள் இருந்தது. கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலந்த சாதம் பண்ணுவாங்க. 3 சாதம் 5 சாதம் இந்த மாதிரி கலந்த சாதம் பண்ணி ஆற்றங்கரைக்கு போயிட்டு இந்த ஆற்றங்கரைக்கு பூஜையும் பண்ணிவிட்டு ஒரு காத்தோட்டமாக உட்காந்து எல்லோரும் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வருவாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஆடி மாத சிறப்பில் ஆடி பெருக்கு பற்றி பேச போகிறோம். ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு நமக்கு ஆடிப்பெருக்கு வருது. பௌர்ணமிக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய 5ஆவது நாளில் ஆடிப்பெருக்கு வருது. பொதுவாக இந்த பௌர்ணமி அமாவாசை மாறி வர்றதுனால இந்த திதிகள் எல்லாமே நமக்கு மாறி வரும். ஆடி பெருக்கு அப்படின்னாலே நமக்கு தெரியும். ஆடி 18ஆம் தேதி தான் பொதுவாக இந்த ஆடிப்பெருக்கு நம்ம பண்ணுறோம். இந்த தமிழ் மாதங்களில் பார்க்கறச்சே ஆனி மாதம் ஆடி மாதத்தில் மொத்தம் 32 நாட்கள் வரும். அது எதனால் அந்த நாட்கள் அதிக மாதமாக இருக்குது அப்படின்னா சூரியன் அதோடைய பாதையில் ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கும். கரெக்டாக அந்த 365 டேஸ்க்கு சுழற்சி இருக்குது இல்லையா, அதனால் அதனுடைய அந்த சுழற்சியில் அது அட்ஜஸ்ட்மெண்ட்டு அந்த 32 டேஸ் அப்படிங்கிறது. இந்த ஆடி மாதம் 18ஆம் தேதியில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி தான். இப்போது பெருக்கு அப்படின்னாலே நமக்கு தெரியும், பல மடங்காக அது பெருகுவது அப்படிங்கிறது. இந்த ஆடி பெருக்கில் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா ஆற்றுல புது வெள்ளம் வரும். ஸோ அந்த ஆற்றுல புது வெள்ளம் வரும் பொழுது அந்த ஆற்றங்கரையில் அந்த செம்மண்ணோடு கலந்த தண்ணியை நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த புது வெள்ளம் வரும் பொழுது வயலுக்கு, அதாவது விவசாயத்திற்கு அது நமக்கு ரொம்ப நல்லது, நல்ல ஒரு வளமான நமக்கு செழிப்பான அந்த பூமி வளம் இருக்கும் அப்படிங்கிறது. அதனால் ஆடி 18ஆம் தேதி நீர்நிலைகளுக்கு நம்ம பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது வழக்கமாக வச்சுருந்தாங்க. ஸோ அன்றைய காலத்தில் என்ன பண்ணாங்க, இந்த ஆடி 18ஆம் பெருக்கில் அந்த புது வெள்ளம் வருது இல்லையா, அந்த புது வெள்ளம் வர்றதுனால அந்த ஆற்றங்கரைக்கு போய் அந்த வணக்கத்தை பண்ணாங்க. ஸோ காதோலை கருகமணி இதெல்லாம் வச்சு அந்த பனை ஓலையில் வச்சு விளக்கேற்றி ஆற்றங்கரைக்கு பூஜை பண்ணாங்க. ஏன்னா ஒரு நல்ல மண் வளம் இருக்கணும்னா நமக்கு நல்ல நீர்வளம் இருக்கணும். அப்போ அந்த நீர்வளம் நல்லா இருந்து மண் வளம் நல்லா இருந்தால் தான் நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க. ஒவ்வொரு நாளில் அப்போது இந்த ஆடி 18ஆம் தேதி அப்படிங்கிறத குறிப்பிட்டு ஏன் வச்சாங்கன்னா நல்ல அதனுடைய வளம் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால தான். அன்றைய நாளில் இந்த ஆடி 18ஆம் தேதி அன்னைக்கு கலந்த சாதம் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு சில இடங்களில் என்னென்னா ஆடி பூரத்தில் எப்படி அம்மனுக்கு சீமந்தம் பண்ணி கலந்த சாதம் பண்ணி கோவில்களில் போய் அம்மனுக்கு பண்ணுறாங்களோ அதே மாதிரி காவேரி தாயாருக்கு. ஏன்னா நமக்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா முக்கியமான நதிகளில் வைகை, தாமிரபரணி, காவேரி இதெல்லாம் முக்கியப்பட்ட நதிகள். ஸோ காவேரி கங்கைக்கு இணையாக தனக்கு அந்த பெருமை வேணும் அப்படின்னு சொல்லி தபஸ் பண்ணி அந்த பட்டத்தையும் அவள் வாங்கிக்கிறா. அதனால் இந்த காவேரியோடு சேர்ந்த கங்கையும் காவேரியோடு சேர்ந்து குப்த கங்கையாக இங்கே கங்கை இருக்கா. அதனால் இந்த ஆடி 18ஆம் தேதி நம்ம கலந்த சாதம் எல்லாம் செஞ்சு சுமங்கலி பெண்கள் எல்லாம் ஆற்றங்கரைக்கு போய்
அந்த காதோலை கருகமணி இது எல்லாம் சேர்ந்து அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா தாலி கயிறு மாற்றிக்கிற ஒரு வழக்கமும் உண்டு. அப்போல்லாம் கிராமப்புறங்கள் இருந்தது. கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலந்த சாதம் பண்ணுவாங்க. 3 சாதம் 5 சாதம் இந்த மாதிரி கலந்த சாதம் பண்ணி ஆற்றங்கரைக்கு போயிட்டு இந்த ஆற்றங்கரைக்கு பூஜையும் பண்ணிவிட்டு ஒரு காத்தோட்டமாக உட்காந்து எல்லோரும் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வருவாங்க. ஸோ இன்றைக்கி அதனுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் நிறையா குறைஞ்சி போயிடுச்சு. ஆனால் ஆற்றங்கரைக்கு போய் பூஜை பண்ணுறதை மட்டும் இன்னும் ஒரு வழக்கமாக வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம ஒரு சிட்டி லைஃப்பில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவோன்னா, கிணறு இருக்கிறவங்க ஆடி 18ஆம் பெருக்கில் கிணத்துக்கு பூஜை பண்ணலாம். இந்த நீர் வற்றாமல் இருக்கணும், அது எடுக்க எடுக்க பெருகி வந்துக்கிட்டே இருக்கணும், வற்றாத ஒரு ஊற்றாக அந்த நீர் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆடி பெருக்குக்காக நம்ம பண்ணக்கூடிய பூஜை. அதே மாதிரி இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போர்வெல் தான் அந்த மோட்ரு. ஸோ அந்த போர்வெல் இருக்கிற இடத்துல ஒரு சின்னதாக விளக்கேற்றி வச்சு 2 பூவை போட்டு இந்த பூமியில் நீர் வற்றாமல் இருக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து அதாவது நீருக்கு நம்ம வந்து வணக்கத்தை சொல்கிறது தான். ஆடி மாதமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூமிக்கு தான் பூஜையே பண்ணுறோம். அதனால் மண் வளம் எவ்வளோ நல்லா இருக்கணுமோ அதே மாதிரி நீர் வளமும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு தேங்க்ஸை கொடுத்துட்டு ஒரு கிராட்டிடியூடை நம்ம காமிச்சு அன்றைய நாளில் ஒரு புஷ்பத்தை போட்டு ஒரு விளக்கேற்றி நம்ம சாமி கும்பிட்டோம், இந்த நீர்நிலைகள் வற்றாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டு நீரினால் மக்களுக்கு எந்த விதமான அழிவும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையும் நம்ம பண்ணணும். இது எல்லாமே பழைய காலத்தில் அவங்க பாரம்பரியமாக பண்ணிட்டு வந்தது தான். ஸோ வயல் வரப்புலேயும் விளக்கேற்றி வச்சு ஆடி 18ஆம் தேதி முன்னாடியெல்லாம் மாவிளக்கு போட்டு சாமி கும்பிட்டாங்க. சப்தகன்னி வழிபாடையும் வயல் வரப்பில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆடி 18ஆம் தேதி அது பண்ண முடியல, நமக்கு சௌரியப்படலைன்னா ஆடி செவ்வாய்க்கிழமையில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் சோர்ஸ், நீங்கள் போர்வெல்லாக இருந்தாலும் சரி இல்லை கிணறு வச்சுருந்தீங்கன்னாலும் சரி, அந்த வாட்டர் ரிசோர்ஸஸ்க்கு ஆடி 18ஆம் தேதி நம்ம ஒரு வணக்கத்தை சொல்லி விளக்கேற்றுறது தான் ஆடி 18ஆம் பெருக்கு. ஸோ கிராமப்புறங்களில் நம்ம கொண்டாடுற விதங்களை இன்றைக்கி நம்ம அதை கொண்டாட முடியறதில்ல. ஏன்னா லைஃப் ஸ்டைல் நிறையா சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய வகையில் காவேரி தாயாரை வணங்கி மானசீகமாக பிரார்த்தனை பண்ணி நீரினால் அழிவு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேண்டுதலையும் வச்சு நீங்களும் இந்த ஆடி 18ஆம் பெருக்கை கொண்டாடலாம். என்ன நேயர்களே, இந்த பதிவில் வந்து ஆடி 18ஆம் பெருக்கில் என்ன மாதிரியான பூஜைகள் யாருக்கு செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம்.